பக்கத்து பெட்டில் படுத்துட்டுருக்கிறவள்லாம் நல்லா சுகமாக தூங்கின்னு இருக்கா. ஆனால் நம்மளுக்கு தூக்கமே வரல. நம்ம அப்படியே பார்த்துட்டுருக்கோம். டெங் டிங் டிங் டிங்குன்னு 10 மணி அடிக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து 11 மணி அடிக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து 12 மணி அடிக்கிறது. தூக்கம் தான் வேலையை அதை தான் எண்ணிட்டுருக்கணும். அப்புறம் 1 மணி அடிக்கிறது. அப்புறம் 2 மணியும் அடிக்கிறது. தூக்கமே வரல. அப்புறம் நம்மள அறியாத எப்படியே தூங்கி போயிடும். அப்புறம் காலையில் 8 மணிக்கு எழுந்துக்கணும், 7 மணிக்கு எழுந்துக்கணும், ஏதோ பண்ணுறோம். இது ஏன் இந்த மாதிரி தூக்கம் வராமல் நமக்கு போகிறது தெரியுமா? இதுக்கு காரணம் மெலோட்டின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் நம்ம மூளையில் சுரக்கணும். அது சுரக்கலை. அது ஏன் சுரக்கலை தெரியுமா? அது சுரக்கிறதுக்கு வேகஸ் அப்படிங்கிற ஒரு நரம்பு வழியால் குடல் என்ன பண்ணணும்? குடல் அந்த மெலோட்டின் சுரக்கலாம் அப்படின்னு ஒரு செய்தி அனுப்பணும். அது எப்படி அனுப்பும்? குடல் நன்னா இருந்தால் அது அனுப்பும். குடல் நன்னா இல்லாட்டா? குடல் நன்னா இல்லைங்கிறது என்னது? நன்னா இருக்கிறதுங்கிறது என்னது? நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது, கெட்ட பாக்டீரியாக்களும் இருக்குது. இப்போது நம்ம நார்ச்சத்துள்ள உணவுகள், பழங்கள், கொட்டைகள், விதைகள், காய்கறிகள், இதுகளெல்லாம் பயிர் வகைகள், பருப்பு வகைகள், இதுகளெல்லாம் எடுத்துக்கல போது நம்ம என்ன ஆகிறது அப்படின்னா, நம்ம குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் அதை சாப்பிட்டு வளருது. அப்போ அங்கே கெட்ட பாக்டீரியாக்கள் வரவிடாமையே அது தடுக்கிறது. ஆனால் நம்ம உடம்புக்கு எதெல்லாம் கெடுதல் பண்ணுமோ அந்த மாதிரி கெடுதலை பண்ணக்கூடிய பிஸா, அதுக்கப்புறம் நிறைய எண்ணெயில் பொரிச்சது, பஜ்ஜி, போண்டா, சமோசா, என்றைக்கான ஒரு நாள் நாக்கு குடிச்சிட்டு சாப்பிடலாம். அதனால வரும் வராது. டெய்லி அது தான் சாப்பிடுவேன். அதுவும் நான் டயத்தோடு சாப்பிட மாட்டேன். 10 மணிக்குள்ளே கூட சாப்பிட மாட்டேன். ராத்திரி 12 மணிக்கு கொண்டு பிரியாணி சாப்பிடுவேன். என் பழக்க வழக்கம் அதுதான். எனக்கு அப்போ தான் டைம் இருக்குது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அந்த குடலில் அந்த செரிமான சக்தி அப்படிங்கிறது நடக்கிறதில்ல. செரிமானம் ஆகாததுனால அங்கே நல்ல பாக்டீரியா இருக்கிற பதிலாக நமக்கு தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் நிறைய வளர்ந்து போயிடுது. அப்போ தீமை செய்யும் பாக்டீரியாக்கள் இந்த செரட்டோனின்ற ஹார்மோனை சுரக்காது. அந்த செரட்டோனின்ற ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் நமக்கு இந்த மெலட்டோனின் அப்படின்னு தூக்கம் வரக்கூடிய ஒரு ஹார்மோன் குடலில் சுரக்கிறது. குடல்லையா சுரக்கிறது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படணும்ல. குடலில் தான் சுரந்து அது வேகஸுங்கிற நரம்பு வழியால் மூளைக்கு போய் நல்லா தூங்கலாம், ஒன்றும் இல்லை, நீ நல்லதாக இருக்க அப்படின்னு சொல்கிறது. நம்ம யோஜனை பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம மூளைக்கும் நம்ம குடலுக்கும் நம்ம தூக்கத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அதனால நம்ம எங்கேயாவது கல்யாண காட்சிக்கு போயிட்டு வந்தோம், நிச்சயதார்த்த சாப்பாடு ராத்திரி 9 மணிக்கு சாப்பிட்டு படுத்தணும், தூக்கமே வராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சாயந்தரம் அந்த நிச்சயதார்த்தத்தில் போடுவா இல்லையா, ஜீரா, பஜ்ஜி, போண்டா, அத்தோடு நிறுத்திடணும். அல்லது அதை சாப்பிடல அப்படின்னா முதல் பந்தியிலேயே இதில் என்ன இருக்குது, சாப்பிட்றவங்க கூப்பிட்டோன்னு போய் சாப்பிட வேண்டியது. அப்புறம் நாளாக்காத ஒரு 7 மணி 8 மணிக்குள்ளே போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்படி சாப்பிட்டா கூட நைட்டுக்கு ஒரு 12 மணியாவது நமக்கு தூங்குறதுக்கு. அது இல்லாத அதுலேயும் நிறைய
பட்சணங்கள் பலகாரங்கள் எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா நைட் தூக்கமே கொஞ்சம் கஷ்டம்தான். இது ஏன் அப்படி நடக்கிறதுன்னா, அந்த குடலால் என்ன பண்ண முடியல, நல்ல பாக்டீரியாக்களை உண்டு பண்ண முடியல. அப்போ கெட்ட பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுறது, நமக்கு குடலில் கெடுதலை கொடுக்கறது. இது இப்படியே நம்ம பண்ணே போச்சுன்னாக்கா அதுதான் நமக்கு குடல் கெட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுறது. ஆனால் குடல் கெட்டு போனால் கூட அதை நல்ல குடலாக, நல்ல ஆரோக்கியமுள்ள குடலாக, நல்ல வயிறாக நல்லா ஆக்க முடியும். எப்படி ஆக்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம நிறைய பயிர் வகைகளை சேர்த்துக்கணும், பருப்பு வகைகளை சேர்த்துக்கணும், காய்கறிகள், பச்சை காய்கறிகள், பழங்கள், இதுகளெல்லாம் கொஞ்சம் தாராளமாக நம்ம எடுத்துட்டோம்னாக்கா உணவில் வேலைக்கு சாப்பிடணும், அன்டைமில் சாப்பிடக்கூடாது. இதுக்கு மேலே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நாம் ராத்திரி ஒரு மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வயத்தில் கெட்ட பாக்டீரியாக்கள் வளருது. அதனால் எல்லோரும் இந்த பதிவை கேட்டு முடிச்சுட்டு சமத்தப்பட்டு தூங்கி போயிடுங்க. நிஜமாக தான் சொல்கிறேன். ராத்திரி முழிச்சுட்டுனாலே அந்த கெட்ட பாக்டீரியாக்கள் என்ன பண்ணுறது, அதுக்கு வளர்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுகள் வளர்ந்தே வருதுக்கலாம் வயத்தில். அந்த கெட்ட பாக்டீரியாக்களை வளர்ந்தாக்கா செரோட்டோனின் சுரக்காது, ஒன்றும் சுரக்காது, அப்புறம் மெலோட்டினும் சுரக்காது, தூங்கு அப்படின்னு நம்ம சமிக்ஞை நமக்கு அனுப்பவும் அனுப்பாது. என்னடா நமக்கு தூக்கு வலையேன்னா அதுக்கு காரணம் இதுதான். இதில் சின்ன வயசுகள் வேறு. இப்போ சின்ன வயசுகள்னாக்க என்ன பண்ணுறோம், இப்போ ஒரு சின்ன குழந்தை சாயங்காலம் பஜ்ஜி போண்டா சாட்டுது அப்படின்னாக்கா அது கல்யாண மண்டபத்தில் 50 தூரம் அர்த்தமில்லாத சுற்றி ஓடி போயிருக்கும். அதில் அதுக்கு ஜீரணமாகி போயிடும். இப்போ இளைஞர்களாக இருந்தானாக்கா அவள் யோகா போவா, வாக்கிங் போவா, ஜிம்முக்கு போவா, இன்னும் போவா, டான்ஸுக்கு போவா, ஏதோ போவா. அந்த உடம்பு அந்த